வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. நம்ம ஒரு மூவி வந்து த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 2 2025 ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போதுமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்ஸ்பின் டாட் கைஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்து கேட்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட வந்து ஃபஸ்ட்டு கதை எங்கே கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்க் அண்ட் மாயா ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்கும், அதில் தங்குவாங்க, ஒரு கப்பல்ஸ். ஓகேங்களா? அப்படி இருந்த சமயத்தில் இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு சொல்ல போகிற அந்த 3 கேரக்டர், ஓகேங்களா, அந்த 3 கேரக்டர் வந்து உள்ளே போயிட்டு ஒரு ரெய்னி நைட்டு அந்த டைமில் ஃப்ராங்க் அங்கேயே கொண்டுருவாங்க. கிட்டத்தட்ட மாயாவையும் கொல்ல போயிடுவாங்க. கிட்டத்தட்ட லைக் ரணமாக தான் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்கள ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரீட் பண்ணி அவங்க ரொம்ப ட்ராமா ஆகிடுவாங்க, ரொம்ப ட்ராமாடைஸ் ஆகிடுவாங்க. அந்த தன்னோட லவ்டு ஒன் வந்து சாவுறது, தென் அதுக்கப்புறம் இந்த 3 பேரை பார்த்து பயப்படுறது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மிச்சம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மாயாவை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. வந்த இடத்துல மாயாவை கொல்றதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலில் 2-3 பேரையும் போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளினதுக்கப்புறம் மாயா அங்கேருந்து தப்பிச்சு பார்க்குறாங்க. தென் மாயா வந்து மாயா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க. அவங்க பார்த்தா அவங்களுமே வந்து சந்தேகத்துக்குரியவங்களாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு மாயா கொஞ்சம் நேரம் வந்து தனியாக சர்வை பண்ணி, தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து 3 பேரையும் வந்து ஃபேஸ் பண்ணி மாயா வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸில் இருக்கிற 3 கேரக்டரில் ஒரு கேரக்டரை கொன்றுவாங்க. எனக்கு அந்த விஷயம் உண்மையாகவே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸுன்ற அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்பவே லைக் நான் யோசிப்பேன், சைக்கோ கில்லர்ஸ் இப்படியா அப்படின்ற மாதிரி பயமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா வந்து இது உண்மையாக நடந்த சம்பவம். லைக் வந்து இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இவங்களால் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் இருக்கே தவிர்த்து யார் என்ன எப்படி அதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்க வந்து அதை வச்சு கதை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலேயே வந்து அந்த கேரக்டர்ஸ்க்கு கொலை பண்ணுற அந்த கேரக்டர்ஸ்க்கு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அது இருக்காது. செகண்ட் பார்ட்டில் அதை டெவலப் பண்ணது அதுவுமே எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து லைக் பண்ணுறவங்களுக்குமே ஒரு கதை இருக்க தான் செய்யும். லைக் அவங்க இவ்வளோ பேர் கொலை பண்ணுறாங்கன்றது நல்லவன்னு சொல்ல முடியாது. ஸோ பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி என்ன அதையுமே வந்து ஒரு அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பாக காட்டுவாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தையுமே வந்து பாதியாக தான் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து சாப்டர் 3க்கான லீடு இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு. கேரக்டர்ஸ் வந்து அது பார்க்கும்போது அந்த கேரக்டர்ஸ் வந்து எனக்கு என்னவோ அதே ஃபீல் கொடுத்தது. ஏன்னா அவங்க பேசவே மாட்டாங்க. இந்த 3 கேரக்டர்ஸுமே சரி, என்ன அதாவது குத்துனாலுமே சரி, அந்த கத்துற சவுண்டு வருமே தவிர்த்து வாயிலிருந்து வார்த்தையே வராது. அது இது அப்படி ஒரு ட்ரைன்டு கில்லர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அந்த படம் அளவுக்கு இல்லைனாலுமே இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பார்த்தியில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு அபவ் ஆவரேஜ். அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். இந்த மாதிரி மூவி பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.